एक पति पत्नी और दो बच्चे रहते हैं और बरसात का समय रहता है। दोनों बच्चे सोए रहते हैं। स्कूल का समय हो गया करके उसकी मम्मी उठाती है और बोलती है दोनों बच्चे उठ जाओ, स्कूल के लिए देर हो रहा है। मैं तैयार कर दी हूँ, खाना सब टिफ़िन में भर दी हूँ, तुम लोग नहा धो के तैयार हो जाना। बेटी तो उठ जाती है पर बेटा बहाना मार के सोता है कि मुझे नींद आ रही है। एक पति पत्नी और दो बच्चे रहते हैं அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு மற்றும் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. और बरसात का समय रहता है அப்படின்னா बरसात का मौसम அப்படின்னா மழைக்காலம். ஆனால் நான் ஃப்ளோவில் பேசும்போது बरसात का समय रहता है அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா மழை நேரம், அதாவது மழை காலம்தான், மழை நேரம், மழை வர்ற மாதிரியான நேரம், அந்த மாதிரி அர்த்தம். दोनों बच्चे सोए रहते हैं, 2 குழந்தைகளும் தூங்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல் கா समय हो गया, ஸ்கூல் போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. करके उसकी मम्मी उठाती है और बोलती है, அதனால், அதாவது ஸ்கூல் போகிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு என்பதால் அப்படின்னு அர்த்தம். இந்த கற்கே அப்படின்றது என்பதால். உஸ்கி மம்மி அவங்க அம்மா, உठाती है எழுப்புறாங்க, और बोलती है அப்புறம் சொல்கிறாங்க. दोनों बच्चों उठ जाओ, 2 பிள்ளைங்களும் எந்திரிங்க. ஸ்கூல் के लिए देर हो रहा है, ஸ்கூலுக்காக லேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். தேர் அப்படிங்கிறது லேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். मैं तैयार कर दी हूँ, நான் ரெடி பண்ணிட்டேன். खाना सब टिफ़न में भर दी हूँ, சாப்பாடு எல்லாம் டிஃபனில் நிரப்பிட்டேன். भर दी அப்படின்றது நிரப்பிட்டேன். அவங்க அம்மா லேடிஸ் பேசுகிற மாதிரி இருக்குது, அதனால் தி அப்படின்னு வருது. ஜென்ஸாக இருந்தால் தியா, தே தியா அப்படின்ற மாதிரி ஏ அப்படி வரும். तुम लोग नहा धोकर तैयार हो जाना, நீங்கள் तुम लोग அப்படின்னா நீங்கள் 2 பேரும் சேர்த்து, அதாவது நீங்கள் அப்படின்றது, நீங்கள் 2 பேரும் அப்படிங்கிறது. नहा धोकर तैयार हो जाना, குளிச்சுட்டு ரெடி ஆயிருங்க. बेटी तो उठ जाती है, பொண்ணு எழுந்திரிச்சிட்றா. ஆனால், लेकिन அப்படின்றது ஆனால். बेटा बहाना मार के सो जाता है कि मुझे नींद आ रहा है, இது ரெண்டும் சேர்ந்தாதாங்க ஒரு சென்டென்ஸ் வரும். தூக்கம் வருகிறது என்ற சாக்கை சொல்லி தூங்குகிறான் பையன், அதாவது மகன் அப்படின்னு அர்த்தம். பஹானா அப்படின்றது சாக்கு போக்கு. பஹானா மார்க்கே அப்படின்னா சாக்க சொல்லி அப்படின்னு அர்த்தம். பஹானா பனாக்கர் அப்படின்னு கூட சொல்லலாம். நீந்த் அப்படின்றது தூக்கம். சோகயா அப்படின்னா தூங்கிட்டான் அப்படின்னு அர்த்தம். நீந்த் அப்படின்னா தூக்கம். தூக்கம் அப்படின்றப்ப நீந்த் அப்படின்னு யூஸ் பண்ணணும். தூங்க போகிறேன், தூங்குறேன், தூங்கணும் அப்படிங்கிறப்ப சோராகும், சோனே ஜாராகும், சோகயா அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஹிந்தி ஸ்போக்கன் கிளாஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சரளமாக ஹிந்தி பேசுகிறத சொல்லிக் கொடுப்பேன். கிராமரு, பேசிக் ஹிந்திலாம் நான் சொல்லிக் கொடுக்குறது இல்லைங்க. உங்களுக்கே இப்போ நம்பிக்கை வந்திருக்கும். லாஸ்ட்டாக போட்ட 2 வீடியோவை பாருங்கள். அதில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு எப்படிலாம் பேசுகிறாங்க, நான் எப்படி கற்றுக் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கே வரும். நான் ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன். ஹிந்திக்காரவங்களே பேசுகிற மாதிரி பேசணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். தமிழர்களுக்கு தெரியாதது எதுவுமே இருக்கக்கூடாது. தமிழர்கள் ஹிந்தி மொழி தெரியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலையும் கஷ்டப்படுறாங்க புரியாமல். அவங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். சேனல்லையும் சரி, பர்சனல் கோச்சிங்லேயும் சரி நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் சீக்கிரமாக கற்றுக்கறணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தால் காண்டாக்ட் பண்ணலாம். तो मन में सोचता है कि मैं सोऊंगा तो आज स्कूल जाने से बच जाऊंगा, तो फिर वो बहाना मार के सोता है, नाटक करता है सोने का. फिर उसकी मम्मी आती है, मैं मार दूंगी, उठ जा जल्दी से. तो फिर दोनों उठ जाते हैं, तैयार हो जाते हैं. मतलब निकलने के लिए तैयार हो जाते हैं तो बारिश हो जाती है. फिर वो मन में सोचता है कि मैं सोऊंगा तो आज स्कूल जाने से बच जाऊंगा. இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு சென்டென்ஸ் வரும். மனசில் யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்னா,
தூங்கிட்டேன்னா இன்னைக்கு ஸ்கூல் போகிறதுலேருந்து தப்பிச்சிடலாம். பச் ஜாவுங்கா அப்படின்னா தப்பிச்சிடலான்னு அர்த்தம். ஸ்கூல் ஜானேசே அப்படின்னா ஸ்கூல் போவதிலிருந்து அப்படின்னு அர்த்தம். பேசிக் ஹிந்தி தெரியாதவங்களுக்கு கூட கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசிக் ஹிந்தி மட்டுமே கற்றுக் கொடுக்க மாட்டேன், சரளமாக பேசுகிறத கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்ல விரும்புகிறேன். தப்பாக புரிஞ்சுக்கிறாதீங்க. பேசிக் ஹிந்தியிலேருந்து சரளமாக பேசும் வரைக்கும் நான் உங்கள் கூட இருந்து கற்றுக் கொடுப்பேன். மன்மே சோச்தா ஹே அப்படின்னா மனதில் யோசிக்கிறான், நினைக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சோவுங்கா தோ தூங்கினாள் அப்படின்றதுக்கு அர்த்தம் அது. நம்ம சோகயா சோவுங்கா இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சு பேசுங்க. எங்கே எந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. तो वो फिर बहाना मार के सोता है. அப்போது அவன் அப்புறம் பஹானா மார்க்கே அதாவது சாக்கு சொல்லிட்டு தூங்குறான். சோத்தா ஹே தூங்குகிறான். நாட்டக் கர்த்தா ஹே சோனே கா சோனே கா நாட்டக் கர்த்தா ஹே முன்ன பின்ன கூட சொல்லலாம். அப்படின்னா நாடகம் நடிக்கிறான், தூங்குவதை போல நடிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். உஸ்கி மம்மி ஆத்தி ஹே அவங்க அம்மா வர்றாங்க. மே மார் தூங்கி உட்ஜாவ் ஜல்தி சே அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதாவது நான் அடிச்சிருவேன், சீக்கிரம் எழுந்துரு அப்படின்னு சொல்கிறாங்களாம். மார்தூங்கி அப்படின்றது பெண்கள், ஆண்களாக இருந்தால் மார்தூங்கா அடிச்சிடுவேன் அப்படின்றதுக்கு வரும். மார் தூங்கி மே அப்படின்னா நான், மார்தூங்கி அப்படின்னா அடிச்சிடுவேன், மார்தூங்கா அப்படின்னா அடிச்சிடுவேன் ஆண்கள். உட்ஜாவோ எழுந்துரு, ஜல்தி சே சீக்கிரம் அப்படின்னு அர்த்தம். தோனோ உட் ஜாத்தே ஹேன் தயார் ஹோ ஜாத்தே ஹேன் ரெண்டு பேரும் எழுந்துக்கிறாங்க. தயார் ரெடி ஆகிடுறாங்க. தயார் ஹோ ஜாத்தே ஹேன்னா ரெடி ஆகிடுறாங்க. நிக்கல்னே கே லியே தயார் ஹோ ஜாத்தே ஹேன் கிளம்புவதற்காக ரெடி ஆகிறாங்க. தோ ஃபிர் பாரிஷ் ஹோ ஜாத்தி ஹே அப்புறம் மழை பெய்கிறது. நிக்கல்னே கே லியேனா கிளம்புவதற்காக, தையார் அப்படிங்கிறது ரெடி, பாரிஷ் அப்படிங்கிறது மழை. இந்த மாதிரி தனித்தனி வேர்டு இருக்குது. மொத்தமாக பேசும்போது கொஞ்சம் முன்ன பின்ன வரும். நம்ம புரிஞ்சு பேசணும். தமிழ் மாதிரி ஹிந்தி வராதுங்க வார்த்தைகள். இங்கிலீஷ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இங்கிலீஷில் எப்படி முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஹிந்திலையும் முன்ன பின்ன இருக்கும். फिर वो छोटे लड़के को बेटी बड़ी रहती है, बेटा छोटा रहता है. बेटे को उसने बरसाती दे दी माँ ने, और उसकी बेटी बोलती है कि ये तो मेरी बरसाती है, मतलब रेनकोट मेरी है, तो इसको कैसे दे दी. फिर उसकी मम्मी जवाब देती है कि ये छोटा हो गया है बेटा, ये भैया को दे दे, छोटे भैया को दे. फिर वो छोटे लड़के को அப்புறம் அந்த பையனுக்கு அப்படின்னு அர்த்தம். बेटी बड़ी रहती है, बेटा छोटा रहता है. பொண்ணு பெரியவள், பையன் சின்னவன் அப்படின்னு சொல்கிறேன். बेटे को उसने बरसाती दे दी அப்படின்னா மகனுக்கு அவங்க பர்சாத்தி அப்படிங்கிறது ரெயின் கோட் கொடுத்துட்டாங்க. மானே அப்படின்னா அம்மா. और बेटी बोलती है कि அப்புறம் மகள் சொல்கிறாள் என்னவென்றால், அந்த கீக்கு அர்த்தம் என்னவென்றால், ये तो मेरी बरसाती है, मतलब ரெயின் கோட் மேரி है. ये तो मेरी बरसाती है அப்படின்னா இது என்னுடைய ரெயின் கோட்டு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. மத்லப் அதாவது ரெயின் கோட் மேரியே, அதாவது ஹிந்தியில் சொன்னேன் அப்படின்றதுக்காக திரும்ப இங்கிலீஷில் சொல்லியிருப்பேன். ரெயின் கோட் என்னுடையதில் அப்படின்னு சொல்கிறாங்களாம் அந்த பொண்ணு. तो इसको कैसे दे दी அப்போது இவனுக்கு எப்படி கொடுத்துட்ட அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்குறா. फिर उसकी मम्मी जवाब देती है कि அப்புறம் அவங்க அம்மா பதில் சொல்கிறாங்க என்னவென்றால், ये छोटा हो गया बेटा, இது சின்னதாயிருச்சு மகளே. பேட்டி கூட பேட்டான்னு சொல்லுவாங்க. நான் இந்த இடத்துல ஃப்ளோவில் வந்ததுனால பேட்டா அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது நம்ம வாடா போடான்னு பசங்களெல்லாம் பொண்ணுங்களை சொல்லுவோம் இல்லையா செல்லம்மா, அந்த மாதிரி பொண்ணுங்களையும் பேட்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் எனக்கும் ஃப்ளோவில் பேட்டா அப்படின்னு வந்துருச்சு. அது சின்னதாகிடுச்சுல பாப்பா அப்படின்றது மாதிரி வச்சுக்கோங்களேன். சோட்டே பையா கோ தே தே தம்பிக்கு கொடுத்துரு அப்படின்னு அர்த்தம். भैया को दे दो, आपके लिए नया खरीदेंगे, तो फिर वो मान जाती है. फिर दोनों
स्कूल के लिए निकल जाते हैं। उसके पास छतरी रहता है, मतलब बड़ी बेटी के पास छतरी रहता है और छोटा बेटा रेनकोट पहन लेता है बरसाती। दोनों जाते हैं। जाते जाते एक जगह बहुत ज़्यादा पानी रहता है, गंदा पानी, उसमें जाके जानबूझकर कूद जाते हैं। कूदने के बाद पूरा रेनकोट और उन आपके लिए नया खरीदेंगे, உங்களுக்காக புதுசு வாங்கிடலாம் அப்படின்னு அர்த்தம். तो फिर वो मान जाती है அப்படின்னா அப்போ அப்புறம் அவ ஒத்துக்கிறா அப்படின்னு அர்த்தம். मान जाते हैं ना ஒற்றுக்கொள்வது, ஏற்றுக்கொள்வது. दोनों स्कूल के लिए निकल जाते हैं. ரெண்டு பேரும் ஸ்கூலுக்காக கிளம்பிடுறாங்க. निकल जाते हैं ना கிளம்பிடுறாங்க. फिर उसके पास छतरी रहता है. அப்புறம் அவகிட்ட சத்ரி இருக்குது. உஸ்கே அப்படிங்கிறது பொருளையும் குறிக்கும், அவன் அவள் அப்படியும் குறிக்கும், அவங்கக்கிட்ட அப்படின்னும் குறிக்கும். சத்ரி रहता है அப்படின்னா சத்ரினா கொடை, கொடை இருக்குது. மத்லப், மத்லப்னா அதாவது படி பேட்டிக்கு பாஸ் சத்ரி रहता है, பெரிய பொண்ணுக்கிட்ட மகக்கிட்ட கொடை இருக்குது. छोटा बेटा रेनकोट पहन लेता है, சின்ன பையன் ரெயின்கோட் பெஹன் லேத்தா ஹே. பெஹன்றது உடுத்திக்கிறது, உடுத்துறது, அணியிறது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் பெஹன் லேத்தா ஹே. நம்ம போடுறோம் அப்படின்னு நம்மளை தமிழில் சொல்கிறதுனால ஹிந்தியில் டால்தா ஹே அப்படின்றது வராது. பெஹன்றது வந்து அணிவது, அணிவது அல்லது போட்டுக்கொள்வது அப்படின்னு எடுத்துக்கோங்க. दोनों जाते हैं, ரெண்டு பேர் போகிறாங்க. जाते जाते போயிட்டுருக்கும்போது அப்படின்னு அர்த்தம். जाते जाते அப்படிங்கிறது டபுள் வர்றது, செஞ்சிகிட்டு இருக்கும்போது, போயிட்டுருக்கும்போது அப்படின்றதுக்கு அர்த்தம். जाते जाते அப்படின்னா போகும்போது, போயிட்டு இருக்கும்போது அப்படின்னு அர்த்தம். एक जगह पानी रहता है, ஒரு இடத்துல தண்ணி இருக்குது. गंदा पानी அழுக்கான தண்ணி அப்படின்னு அர்த்தம். उसमें जाकर जानबूझकर कूद जाते हैं, அதில் போய், உஸ்மே ஜாக்கர்னா அதில் போய், வேணும்ட்டே, ஜான்பூச்கர் அப்படிங்கிறது வேணுமென்றே, कूद जाते हैं குதிச்சிடுறாங்க அப்படின்னு அர்த்தம். கூதுனேக்கே பாத், அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அடி வாங்குவாங்க. அதுதான் அடுத்து வரும். பாருங்கள், ஃபுல்லாக சிரிப்பு வரும். पूरा रेनकोट और उनका यूनिफॉर्म सब गंदा हो जाता है. गंदा होने के बाद वो वापस घर आते हैं. वो लड़की भी गंदी हो जाती है और लड़का भी, मतलब बेटा बेटी दोनों गंदा हो जाते हैं. फिर उसके बाद घर जाते हैं. घर जाने के बाद माँ पूछती है क्या हुआ, तो बेटा बोलता है हम लोग दोनों गंदे हो गए, बहुत बारिश हो रहा है, बहुत पानी वहाँ पे रुका हुआ था, उसमें हम कूद गए थे, नहीं कूद गई नहीं वहाँ पे गिर गए थे, इसलिए ரெயின்கோட் और उनका யூனிஃபார்ம் सब गंदा हो जाता है. ரெயின்கோட்டு மற்றும் அவங்களோட யூனிஃபார்ம் எல்லாம் அழுக்காகி விடுகிறது. गंदा होने के बाद वापस घर आते हैं, அழுக்கானதுக்கு பிறகு ரிட்டன் வீட்டுக்கு வர்றாங்க. वो लड़की भी गंदी हो जाती है और लड़का भी, அந்த பொண்ணும் அழுக்காயிடுறா, அந்த பையனும் அப்படின்னு அர்த்தம். மத்லப் பேட்டா பேட்டி दोनों गंदे हो जाते हैं, அதாவது மகனும் மகளும் ரெண்டு பேரும் அழுக்காயிடுறாங்க. फिर उसके बाद घर जाते हैं, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. जाने के बाद போன பிறகு माँ पूछती है क्या हुआ, அம்மா கேட்குறாங்க என்ன ஆச்சு. तो बेटा बोलता है, அப்போ மகன் சொல்கிறான், हम लोग दोनों गंदे हो गए, நாங்கள் ரெண்டு பேரும் அழுக்காயிட்டோம். बहुत बारिश हो रहा है, ரொம்ப மழை பெய்யுது. बहुत पानी वहाँ रुका हुआ था, நிறைய தண்ணி அங்கே தேங்கி கிடந்தது அப்படின்னு அர்த்தம். ருக்கா हुआ थाனா நின்று இருந்துச்சு, தேங்கி இருந்துச்சு. நின்று இருந்துச்சுன்னு வருமா தமிழ்லன்னு தெரில. தேங்கி கிடந்தது அப்படின்னு அர்த்தம். वहाँ पर कूद गए थे, அங்கே குதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே உளறிட்டேன். वहाँ पर कूद गए थे அப்படின்னா அங்கே குதிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நானே உளர்னேன், அதுவும் நல்லா தான் இருந்துச்சு, அதனால் அதையும் சேர்த்து போட்டுட்டேன். कूद गए नहीं गिर गए थे, அந்த பையனே சொல்கிற மாதிரி, குதிக்கலை விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறான். ठीक है आज स्कूल मत जाओ, कपड़े चेंज कर दो, बदल दो और घर में रह जाओ. तो वो लड़का बहुत खुश हो जाता है, मैं आज नहीं जाना चाहता था और अच्छा हुआ मैं वापस आ गया हूँ, ऐसा बोलते हैं दोनों. और ये बात उसकी मम्मी को पता चलती है और दोनों को पकड़ के अच्छा देते हैं, मार देते, इतना मारते कि हड्डी पसली एक कर देते हैं.
ठीक है आज मत जाओ சரி இன்னைக்கு போகாதீங்க. कपड़े चेंज कर लो कपड़े बदल लो सेम अर्थம் தான். कपड़े चेंज பண்ணிருங்கன்னு அர்த்தம். और घर में जा रह जाओ घर में रह जाओ ना வீட்டில் இருந்துருங்க அப்படின்னு அர்த்தம். तो वो लड़का बहुत खुश हो जाता है. அப்போ அந்த பையன் ரொம்ப சந்தோஷப்படுறான். मैं आज नहीं जाना चाहता था நான் இன்னைக்கு போகக்கூடாது என்று விரும்பினேன் அப்படின்னு அர்த்தம். और अच्छा हुआ वापस आ गया நல்லதா போச்சு ரிட்டர்ன் வந்துட்டேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்கான். ऐसा बोलते हैं அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. और ये बात उसकी मम्मी को पता चलता है இந்த பேச்சு இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு புரியுது தெரிய வருது அப்படின்னு அர்த்தம். पता चलता है ना தெரிய வருது. और दोनों को पकड़ के अच्छा देती है ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி நல்லா கொடுக்குறாங்க. मार देते हैं நல்லா அடிக்கிறாங்க. और इतना मारते कि हड्डी पसली एक कर देते हैं. இந்த ஹட்டி இத்தனா மார்த்தே அப்படின்னா இவ்வளோ அடிக்கிறாங்க அவ்வளோ அடிக்கிறாங்க. ஹட்டி பஸ்லின்றது எலும்பை எண்ணிடுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஹட்டிங்கிறது எலும்பு, பஸ்லி அப்படிங்கிறது வரிச்செலும்புன்னு சொல்லுவாங்கள்ல, வெலா எலும்பு. அதை நம்ம தமிழில் எண்ணிடுவோன்னு சொல்லுவோம். ஏக் கர் தேத்தே ஹேன் சேம் அர்த்தத்தை தான் நம்ம பார்த்துக்கணுமே தவிர ஒன்று ஒன்றா எண்ணிடலாம் என்ற அளவுக்கு அடித்தாங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க. அர்த்தம் தாங்க புரிஞ்சுக்கணும் ஹிந்தியில். இந்த வீடியோவில் நிறையா வார்த்தைகள் கற்றுருப்பீங்கன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு. இன்னொரு வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.